அம்மா லவ் யூ அப்படின்னு சொல்லிச்சு. லவ் யூ டூடின்னு சொன்னேன். என் புள்ளைக்கு எனக்கு தெரியலையே என் புள்ளைக்கு என்ன ஆக போகுதுன்ட்டு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா எனக்கு கால் வருது. யாருன்னு கேட்டா சென்னையில ஜான்சி ஆயிருச்சு அப்படின்ட்டு. நான் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் 2வது தடவ போலீஸார் ஃபோன் அடிச்சாங்க. ஜானுவோட அம்மாவா அப்படின்னு. ஆமா. அம்மா இங்க பாரும்மா, உன் பொண்ணு சென்னையில ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸ்பாட்லயே அவுட்டுமா அப்படின்ட்டு என் புள்ள ஸ்பாட்லயே அவுட்டுன்னு சொன்னோனே என்னால தாங்க முடியாது. இங்கேருந்து நான் கார் எடுத்துட்டு போய் டைம் ஆயிடுச்சு என் புள்ளைய. அங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரொம்ப நேரமா உட்கார வச்சுட்டாங்க. நான் 3, 4 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு, அப்புறமா எங்களை அனுப்பினாங்க. அங்க போய் பார்த்தா, என் புள்ளைய அடையாளம் காட்ட சொன்னாங்க. என் புள்ளைய பார்த்தா செதைச்சு வச்சிருக்காங்க. என் பொண்ணு சிலை மாதிரி இருக்கும். செதைச்சு வச்சிருக்காங்க. என்னாலயே அடையாளம் பார்க்க முடியல. அவ்வளத்துக்கு செதைச்சு வச்சிருந்தாங்க. ஐயோ! நான் சொன்னேன், என் புள்ள கிடையாது அதுண்டு. அப்புறம் போலீஸார் சொன்னாரு, "கிட்ட போய் பாரும்மா" அப்படின்ட்டு. ஐயோ! என் புள்ளையில அந்த தெத்தி பல்ல பார்த்து தான் அதுதான் என் புள்ளன்னு சொன்னேன். ஐயோ! அங்க போய் பார்த்தா, என் பொண்ணோட ஒத்த கண்ணே இல்ல. என் பொண்ணோட ஒத்த கண்ணே இல்ல. என்னால நான் எப்படி பார்க்க முடியும்? ஐயோ! என் பொண்ணோட ஒத்த கண்ணே கிடையாது. வாயெல்லாம் கிழிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருந்துச்சு.